அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் February 2, 2025 தை 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி. நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தட மாற்றங்கள், விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள், அனைத்தையும் ரசித்து கொண்டே பயணிப்போம். அதுபோல் வாழ்விலும் அனைத்து ஏற்ற இறக்கங்களையும் ரசித்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளை மசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்கினாலும் அதற்கு முன்பாக நமது தாயை, நமது தந்தையை, நமது குருமார்களை, நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை, நமது இஷ்ட தெய்வங்களை, நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை நாம் வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்போம். இன்றும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் நிச்சயமாக அவர்களை வணங்கி வழிபாடு செய்து அவர்களை துணைக்கு அழைத்து நீங்கள் பயணித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்த செயலையும் நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்பீர்கள், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்பீர்கள், சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்பீர்கள். இவைகளெல்லாம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் செய்து பார்க்க வேண்டும். இவைகள்தான் உங்களை ஊக்கப்படுத்தும், உங்களை உற்சாகப்படுத்தும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ள உலகம் நம்மளை எவ்வாறு வேண்டுமானாலும் பயணிக்க வைக்கும். நம்மை சரியாக வழிகாட்டலாம் அல்லது தவறாக வழிகாட்டலாம். நம்மளை மடைமாற்றலாம், திசை மாற்றலாம், கவனச்சிதறலை ஏற்படுத்தலாம். ஏன் நமக்கு மிகப்பெரிய தங்குதடையாக கூட மாறலாம். இதை ஏன் இப்போ குறிப்பிடுகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உறுப்பினர் சகோதரி ஒருத்தவங்க நேற்றைக்கு எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த ஆடியோவில் அவங்க கேட்ட தகவல் அப்படிங்கிறது, அவங்க புதிதாக நம்மளோடு இணைந்து பயணிப்பவர், அதுலேயும் பேசிக் கோர்ஸில் தான் பயணிப்பதாக சொன்னாங்க. பேசிக் கோர்ஸில் ரொம்ப நாள் இருக்க வேணாம், 21 நாட்களுக்கு மேலாக, 42 நாட்களுக்கு மேலாக நீங்கள் இருப்பது அப்படிங்கிறது, நீங்கள் மாறிடுங்க. நீங்கள் தாராளமாக அட்வான்ஸ் கோர்ஸுக்கு நீங்களாகவே மாறிடுங்க. இதைத்தான் நான் தொடர்ந்து நீங்கள் என்னிடத்தில் தகவலை சொல்லுங்கள், ஃபேமிலி டீம் இடத்தில் தகவலை சொல்லுங்கன்னு நான் சொல்வது. ஸோ ரொம்ப நாள் நம்ம பேசிக் கோர்ஸ்லேயே இருக்க வேணாம். ஸோ நீங்கள் தாராளமாக 42 நிமிட நடைக்கு மாறிடுங்கள். நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க, மாறப்போகிறேன்னு, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அந்த சகோதரி கேட்டது அப்படின்னு நான் நிறைய நபர்களிடத்தில், நிறைய நண்பர்களிடத்தில் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை சொன்னேன். ஆனால் சொல்லும் பொழுதே அவர்கள் சொல்வது அப்படின்ட்டு, இந்த 8 நடை பயிற்சி செய்தால் அது வருமாம், இது வருமாம், இப்படி வருமாம், அப்படி வருமாம். ஸோ அதனால் யூடியூப்பில் சொல்கிறாங்க, நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் நடக்க மாட்டோம், நீனும் நடக்காதேன்னு மேற்கொண்டு என்னையவே அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சகோதரி சொல்லிவிட்டு, நான் முழுமையாக நம்புகிறேன். எனக்கு ஆரோக்கியம் கிட்டுகிறது. நமது பிரபஞ்சத்தோடு, நம்மளுடைய டைகர் குழுமத்தோடு ஒருத்தவங்க இணையணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மளோடு இணைந்து பயணிக்க முடியுங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத அந்த சகோதரி சொல்லி, இருப்பினும் நீங்கள் அதற்கான விளக்கத்தை தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சகோதரிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுடைய வயதில் மூத்தவரா இளையவரான்னு தெரியல, இருப்பினும் உங்களை நான் அண்ணான்னு அழைக்கிறேன்னு சொன்னாங்க. சகோதரி, இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டியது, உங்களை விட நான் 10 வயது இளமையானவன் அப்படிங்கிறத, அதாவது வயதில் இளமையானவன் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, நீங்கள் தாராளமாக என்னை நீங்கள் தம்பி அப்படின்னே நீங்கள் அழைக்கலாம். என்னை விட வயதில் குறைந்தவர்கள் என்னை அண்ணான்னு அழைக்கிறாங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் என்னை விட வயதில் மூத்தவங்க தாராளமாக நீங்கள் என்னைய தம்பின்னு அழைக்கலாம். அதில் நான் எப்பொழுதுமே தவறாக எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ அந்த தகவலையும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லி, தொடர்ந்து இந்த யூடியூப்பில் ஒரு மருத்துவர், அந்த மருத்துவர் சொன்னார், 8 நடை பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் 10-15 ஆண்டுகளுக்கு மேல், 8 வருடம் எத்தனையோ வருஷம் சொல்லியிருந்தார், அது எத்தனை வருஷம்னு மறந்துருச்சு இப்போ எனக்கு. ஸோ ஏதேனும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொன்னார். மூட்டு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டரு. ஸோ அந்த ஆடியோ வெளிவந்த புதிதில் நிறைய சகோதரிகள் என்னையவே அதில் டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. நானுமே அந்த ஆடியோவை அதற்கு முன்பாகவே கேட்டிருந்தேன். ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்கள் எல்லாரிடத்திலும் நான் அன்றையிலிருந்து இன்று வரை சொல்வது, 8 நடை பயிற்சியை யார் நடந்து பார்த்தாங்க, யார் அதற்கு விடையை சொல்ல வேண்டும். ஒரு நபர் தொடர்ந்து, இப்போ நான்லாம் 14 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களிடத்திலும் அதை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தினரும் நிறைய பேர் என்னோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்மளுடைய டைகர் குழுமம் தொடங்கி இப்போ 5 ஆண்டுகள் அப்படிங்கிறத நம்ம தொற்றிருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய சகோதரிகளும் உண்டு. ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் அதற்கு முன்பாகவே என்னோடு இணைந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால், நீங்களே கூட, அதாவது தொடர்ந்து பயணிப்பவர்கள் தாராளமாக இந்த நேரத்திலே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியம் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா அப்படின்னா, நிச்சயமாக புதிதாக நடக்கக்கூடிய சகோதரி அவங்களே தனக்கு ஆரோக்கியம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அனைவருக்குமே ஆரோக்கியம் அதிகரித்திருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொன்னார், மூட்டு வலி அப்படிங்கிறது ஒன்று வரும் அப்படின்னு. மூட்டு வலி அப்படிங்கிறது
இயல்பாகவே ஒரு 50-60 வயதுகளில் வருகிறது. இயல்பாக வந்து கொண்டிருக்கிறது இப்போ உள்ள சூழ்நிலையில். ஆனால் நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த 50-60 வயது மதிக்கத்தக்க பெரியவங்க, நம்மளுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு மூட்டு வலியோடு நம்மளுடைய டைகர் குழுமத்துக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அவர்களில் பல நபர்களுக்கு மூட்டு வலி அப்படிங்கிறது காணாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறத அவங்களே அவங்களுடைய ஃபீட்பேக்கில் சொல்லியிருக்காங்க. யார் ஒருவர் 8 நடைப்பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை அப்படிங்கிறது காணாமல் போயிருக்கிறது அப்படின்னு. அதே போல் 60-70 வயது மதிக்கத்தக்க 2 அம்மாக்கள் என்னிடத்தில் சொன்னது, நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சமணம் விட்டு தரையில் அமர்ந்தது, அதற்கு பிறகு சமணம் விட்டு தரையில் அமர்வது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்த பிறகு இன்று நான் சமணம் விட்டு நான் அமருகிறேன் அப்படிங்கிறத அவங்க மகிழ்ச்சியோடு பகிர்ந்திருந்த அந்த ஆடியோக்களை எல்லாம் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அதாவது மற்றவர்கள் தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அந்த நினைவூட்டலை சொல்கிறேன். ஸோ ஆகையால் ஒரு மருத்துவர் சொல்லிவிட்டார் அப்படின்னா எதற்கும் ஒரு ஆதாரம் வேண்டும். ஆதாரம் இல்லாமல் போகிற போக்கில் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு செல்வது. ஏன்னா குறிப்பிட்டு பாருங்களேன், மூட்டு வலி அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அதுக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னு மருத்துவ உலகம் 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக வயதுடையவர்கள் எல்லோருக்கும் அதுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அறுவை சிகிச்சை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அறுவை சிகிச்சை அத்தனையும் 100% வெற்றியை தருகிறதான்னா அது கேள்விக்குறி தான். ஆனால் இங்கே ஒரு பயிற்சியை தொடர்ந்து அவர்கள் நாம் சொல்ல அதை பின்பற்றி அதை தொடர்ந்து பயன்படுத்தினால் நிச்சயமாக வெற்றியை தரும் அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அதே போல் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் நினைவூட்ட வேண்டும். அதாவது இன்னைக்கு பரதம் நாம் பழக வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது 40 வயது மதிக்கத்தக்கவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது 50-60களில் பழகணும் அப்படின்னா அதற்கு வார்த்தை அப்படிங்கிறது பழகுதல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அந்த பழகுதல் அப்படிங்கிறது நாம் ஏகலைவனை போல நான் எங்கேயோ இருக்கக்கூடிய ஆசிரியரை எண்ணிக்கொண்டு நான் செய்யக்கூடாது. அந்த ஆசிரியர் இடத்தில் முறையாக பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த ஆசிரியர் சிறுக சிறுக கற்றுத்தருவார். முதல்ல இப்படி, பிறகு அப்புறம் அப்படி, அதன் பிறகு இப்படி அப்படின்னு ஒரு வித்தையை அவர் கற்றுத்தருவார். அந்த வித்தையின்படி நாம் பழக வேண்டும். அதை விடுத்து நானும் பரதம் பழகுகிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வீடியோ போட்டு ஏதோ ஒரு ஆடியோ போட்டு நாம் குதித்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக கால்கை வலி வரும். இப்போது நம்மளுடைய மணியோசை கேட்டிருக்கோம். ஸோ மாற்றி நடங்க, இதுதான் பேசிக் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நடையை மாற்றி நடக்கணும், அவங்களுக்கு 21 நிமிடங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் பழகுதல். இப்போது நம்ம தையத்தக்கான்னு குதித்தோம்னா இயல்பாகவே வலி வந்துவிடும் உடலில். இப்போது உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம், எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் எந்தவித பயிற்சியாளரும் இல்லாமல் நாம அதை அந்த உடற்பயிற்சி கூடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எடைகளையும் தூக்கி இறக்கி செய்தால் அன்று ஒரு நாளோடு நமக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது இனிமேல் கூடாது அப்படிங்கிற மாதிரி உடல் வலி வந்துடும். ஸோ உடற்பயிற்சி கூடங்களில் கூட இன்றைக்கி எத்தனையோ செய்திகளை நம்ம படிக்கிறோம். ஆனால் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க முடியுமா? அங்கே தவறுதலாக அவர்களை யாரோ வழி நடத்துகிறார்கள், அல்லது யாரோடைய வழிகாட்டலும் இல்லாமல் இவர்களாகவே தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த மருத்துவர் ஐயாவுக்கு நான் பல முறை விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த முறை உங்கள் வாயிலாக சொல்வது அப்படிங்கிறது, எந்த ஒரு பயிற்சியையும் தொடர்ந்து செய்தால், ஏன்னா கரகாட்டம், சிலம்பாட்டம், இன்னும் எத்தனையோ வகையான ஆட்டங்கள், ஓட்டங்கள் இருக்கிறது. இவைகளையெல்லாம் ஏன் ரொம்ப யதார்த்தமாக நம்ம வயல்வெளிகளில், வரப்புகளில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஒரு கால் எங்கே வைக்க போகிறோம்ங்கிறதே தெரியாது வரப்பில். அதாவது நம்ம பார்த்து வைத்தால் கூட அது புற்கள் நிறைந்த இடமாக இருந்தால் அது சற்று குழியாக இருக்கிறதா அல்லது மேடாக இருக்கிறதாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் வயல்வெளிகளில் நடப்பவர்களுக்கு, வரப்புகளிலே நடப்பவர்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயம். புதிதாக போய் நடப்பவர்களுக்கு அங்கே சற்று நேரம் தான் நடக்கணும், இல்லைன்னா வலி வந்துடும்.
அதே போல் ஒவ்வொரு பயிற்சிகளையும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். அதே நேரத்தில் ஒருவர் வழிகாட்டுதலில் செய்யணும். அப்படி செய்தால் நிச்சயமாக எந்த பயிற்சியும் நம்மளுடைய எலும்புகள் நம்மளுடைய உடல்வாகு அப்படிங்கிறது 360 டிகிரி வளைவதற்கு அது தொடர் பயிற்சியின் மூலமாக செய்ய முடியுங்கிறத நம்ம ஜிம்னாஸ்டிக்ஸில் இருந்து பாரதத்திலிருந்து நம்ம நிறைய இடங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த மருத்துவருக்கு மீண்டும் சொல்வது அப்படிங்கிறது 8 நடை பயிற்சியின் வாயிலாக நன்மை மட்டுமே நடக்கிறது. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைய உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை தருகிறது, இளமையை தருகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது, அது கூடுதலாக ஆனந்தத்தை தருகிறது அப்படிங்கிறத அந்த மருத்துவருக்கும் சொல்லி உங்களிடத்தில் சொன்ன அந்த சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் இந்த ஆடியோக்களை தாராளமாக அனுப்பி வையுங்கள். இதன் வாயிலாக அவர்களும் அவர்களது குடும்பமும் ஆரோக்கியம் பெறட்டும், இலவசமாக பெறட்டும் அப்படிங்கிறத சொல்லி மருத்துவ உலகம் இன்னைக்கு சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு அவர்கள் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அதை விடுத்து டைகர் குழுமம் நமக்கு என்றென்றும் வழிகாட்டுதலோடு இலவசமாக ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி தருகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை, வரலாற்று கதை, ஏதேனும் ஒரு கதையை கேட்டுக்கொண்டு பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஓரியோட கதையை கேட்க போகிறோம். வள்ளல் ஓரி அவர்களுடைய கதைக்குள் உள்நுழையலாம் வாருங்கள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற கடைசி மலை தான் இந்த கொல்லிமலை. இன்னைய தேதிக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ராசிபுரம் பகுதியில தான் இந்த கொல்லிமலை இருக்கு. இந்த கொல்லிமலைக்கு சங்ககால பெயர் பயமலை. சங்க நூல்கள் பலவற்றில் இந்த மலையை பத்தின குறிப்பு இருக்கு அப்படின்னும், கடை 7 வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஆதன் ஓரி இந்த மலையை ஆட்சி செய்தார் அப்படின்னும் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பாரி, காரி, ஓரி, ஆய், அதியமான், நள்ளி, பேகன் இந்த 7 பேர் தான் கடை 7 வள்ளல்கள். இன்னைக்கு நம்ம கொல்லிமலையை ஆட்சி செய்த வள்ளலான வல்வில் ஆதன் ஓரி அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இதுவும் சுவாரஸ்யமான ஒரு சிறுகதை வடிவில தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த காணொலிக்குள்ள போலாம். நீங்க இன்னைக்கு கேட்க போறது கடை 7 வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஆதன் ஓரியின் வரலாறு. நன்றி. நாம இன்னைக்கு கேட்க போற கதை வல்வில் ஓரியின் கதையை கேட்க போகிறோம். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி. ஓரி அப்படிங்கிற ஒரு பேரே வித்தியாசமான பேரா இருக்கு. நம்ம பள்ளி காலங்கள்ல இந்த கடையேழு வள்ளல்களை படிக்கும்போது பாரி, காரி, ஓரி அப்படின்னு விளையாட்டாக சொல்லும் பொழுது இந்த ஓரி என்ப பெயர் ஒரு வித்தியாசமாக எனக்கே தோன்றும். அந்த கதையை வள்ளல்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அந்த ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய வல்வில் ஓரியோடைய கதையைத்தான் நம்ம கேட்க போறோம். ஸோ கதையின் 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம் வாருங்கள். அழகான கொல்லிமலை. அந்த கொல்லிமலையில நிறைய சந்தன மரங்கள் இருக்கும். சந்தன வாசம் வீசிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த மலையில அடிக்கிற அந்த சந்தன வாசத்தை நுகர்ந்தபடி அதுல ஒரு கூட்டம் பாணர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. பாணர்கள் அப்படின்னா இசை கலைஞர்கள். அவங்க கையில நிறைய இசை கருவிகள்லாம் இருக்கும். அவங்களோட சேர்ந்து அவங்க மனைவியரான விரலியரும் நடந்து போறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க அந்த கொல்லிமலையுடைய அழகை ரசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய குமளி மரங்கள் இருக்கு. குமளி மரம் அப்படின்னா ஆப்பிள் மரம். அந்த குமளி மரங்கள் எல்லாத்துலயும் நல்ல பழுத்த சிகப்பான குமளி பழங்கள் நிறைந்திருக்கு. காத்து நல்லா அடிக்கும் போது ஒரு சில குமளி பழங்கள்லாம் கீழே விழுது. அப்படி கீழே விழுந்து கிடந்த குமளி பழங்களை அழகான மான்குட்டிகள் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிற ஒரு விரலி இன்னொரு விரலி கிட்ட, இந்த குமளி பழம் ஒன்றும் எல்லா மலையிலயும் கிடைச்சிடாது, இந்த மலையில இருக்கிறது இன்னும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, நம்ம 2 பேரும் அதுல ஒன்ன பறிச்சு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அந்த இன்னொரு விரலி, இல்ல வேணாம், உனக்கு ஒருவேளை அதிகமா பசிக்குதுன்னா நீ வேணா போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அவ சிரிக்கும் போது அவளுடைய காதுல போட்டிருந்த அந்த தொங்கட்டானும் அவளுடைய உடையில போட்டிருந்த அந்த மணிகளும் குலுங்கி அருமையான இசையை எழுப்புது. அதே நேரத்துல இன்னொரு பெரிய சத்தமும் அந்த இடத்துல கேக்குது. அது ஒரு யானை பிளிர்ற சத்தம். அடடா, இது காட்டு யானையாச்சே அப்படின்னு பயந்துட்டே அவங்க அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு யானை தெரியுது. அதை நோக்கி ஒரு அம்பு வேகமா வருது. அந்த அம்பு அந்த யானையை கீழே வீழ்த்தி அதுக்கு பின்னாடி வந்த ஒரு பாயும் புலியின் வாயில் போய் நுழையுது. அந்த புலியின் வாயில் நுழைந்த அந்த அம்பு அதே வேகத்தோடு வெளியேறி அதே திசையில் வந்த ஒரு மானின் உடம்பில் புகுந்தது. அந்த மானையும் துளைத்து அதுக்கு பின்னாடி நின்ன ஒரு பன்றியையும் துளைத்து கடைசியா அதே திசையில இருந்த ஒரு மரத்தின் பொந்தில் போய் தைத்தது.
அந்த மரத்துல போய் அந்த அம்பு குத்தி நின்ன பிறகுதான் தெரிஞ்சது அந்த மரப்பொந்துல ஒரு உடும்பும் இருந்தது, அந்த உடும்பையும் சேர்த்துதான் இந்த அம்பு தைத்தது அப்படின்னு. ஒரே அம்புல கிட்டத்தட்ட 5 மிருகங்களை ஒரு சேர வேட்டையாடிய அந்த வீரன் யார் அப்படின்னு அவங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வேட்டுவன் நிக்கிறான். அந்த வேட்டுவனை இதுவரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது, அவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னும் கூர்மையா கவனிச்சு பார்க்கும்போது அவனுடைய மார்பில ஒரு முத்து மாலை அணிஞ்சிருக்கிறான், அவனுடைய கைகள்ல கடகங்கள் இருக்கு, அவனை பார்த்தா ஒரு ராஜ கம்பீரம் தெரியுது. அப்படின்னா இது இந்த கொல்லிமலையை ஆட்சி செய்யும் வல்வில் ஓரியாத்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த கூட்டத்தார் அந்த வேட்டுவ வீரன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு. இவங்க கேட்டதுக்கு அவர் பதிலே சொல்லல. தான் வேட்டையாடன அந்த மான்ல இருக்கிற துண்டங்களை எடுத்து நெருப்புல வாட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாரும் தானாவே அந்த இடத்துல பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாட்டு பாடும்போது வல்வில் ஓரி மன்னரை பத்தி பெருமையா பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டு அவருடைய முகம் வெட்கப்படுது. வல்வில் ஓரிய பத்தி பாடும்போது இந்த வேட்டுவ வீரன் வெட்கப்படுறாரு அப்படின்னா இவர் வேற யாரும் இல்ல, வல்வில் ஓரி தான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ அந்த வீரன் தான் வாட்டிய அந்த மான் கறியை இவங்களுக்கு கொடுத்து தான் கையில இருந்த தேனையும் கூட சேர்த்து கொடுத்து இவங்கள பசியார வைக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி தான் வேட்டையாடுற பொழுதுல கொண்டு வந்த பொன்னையும் மணியையும் கூட இவங்களுக்கு சேர்த்து கொடுக்கிறாரு. இப்படி ஒரே அம்புல 5 மிருகங்களை ஒரு சேர வேட்டையாடக்கூடிய வீரனாக இருந்தாலும் தன்னுடைய மலையை நாடி வந்தவர்களை எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கறதையும் கூட சேர்த்து தெரிஞ்சு வச்சிருந்தவர் தான் கொல்லிமலையை ஆட்சி செய்த வல்வில் ஆதன் ஓரி. நன்றி. வல்வில் ஆதன் ஓரியோடைய கதையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கதை எங்கு தொடங்குகிறது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கொல்லிமலை ராசிபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் கொல்லிமலை அப்படின்னு இப்பயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மலையை ஆட்சி செய்த ஒரு அரசன் கதையை பார்க்கிறோம். இந்த கதையில தொடக்கத்துல எப்போதும் போல கதாநாயகன் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு சீன் வரும் அல்லவா, அந்த சீன் அப்படிங்கிறது வருகிறது. அதற்கு முன்பாக காட்சிப்படுத்தும் விதமாக விரல இவங்க அந்த மலையில பயணிக்கிறாங்க. அதாவது கால்நடையா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும் பொழுது சந்தன காற்று, ஏன்னா சந்தன மரம் நிறைந்த மலை, சந்தன காற்று வீசுகிறது. அப்படி வீசும் பொழுது குமளி பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள் அப்படிங்கிற அந்த கனி நிறைய காய்த்து நிறைய தரையில் விழுந்து கிடக்கிறது. அதை மான்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, பசியாறி கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை அப்படியே அந்த கதையில சொல்றாங்க. அப்படி போகும் பொழுது விரலிகள் 2 நபர்கள் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, 8 நடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகி முடித்தவர்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும், அதாவது கமெண்ட் பதிவிட போயிடும். முதல் கமெண்ட்டாக நம்மளுடைய டைகர் குழுமத்தின் தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? இதுதான் முதல் கேள்வி. டிஏ ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? 2வது கேள்வி, டைகர் குழுமத்தில் நீங்கள் எப்பொழுதிலிருந்து 8 நடைப்பயிற்சியை செய்கிறீர்கள்? டைகர் குழுமத்தில் நீங்கள் எப்பொழுதிலிருந்து 8 நடைப்பயிற்சியை செய்கிறீர்கள்? 3வது கேள்வி, 8 நடைப்பயிற்சியின் வாயிலாக தாங்கள் பெற்ற நன்மைகளை பட்டியலிடுங்கள். 3வது கேள்வி, 8 நடைப்பயிற்சியின் வாயிலாக தாங்கள் பெற்ற நன்மைகளை பட்டியலிடுங்கள். இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. நீங்கள் பேசிக் கோர்ஸில் ரொம்ப நாளைக்கு இருக்காதீங்க, அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறிடுங்க. ஏன்னா ஒரு பழக்கத்துக்கு வர்றதுக்காகத்தான் டைகர் கிளப்பில் அந்த பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். ஸோ என்னிடத்தில் சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறிடுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அதாவது 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது,
கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இப்போ அந்த விரலிகள் 2 நபர்களும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்னா, ஒரு பெண் வந்து இந்த குமளி பழத்தை சாப்பிடலாம் அப்படிங்கிறார். இன்னொரு பெண் வந்து எனக்கு பசிக்கவில்லை, நீ வேண்டுமானால் சாப்பிடு அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அவள் சிரிக்கும் பொழுது அவள் காதுகளில் தொங்கிய அந்த தோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிமிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் அவள் உடலில் அணிந்திருந்த உடையில் உள்ள மணிகளும் சேர்ந்து குலுங்கி ஒரு ரம்மியமான இசையை ஒலித்ததுன்னு. இது எல்லாம் எதுனா ஒரு கதாநாயகன் என்ட்ராக போறாரு, அதற்கு முன்பாக காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற போல அந்த நாடு, அந்த நாட்டின் வளம், சந்தன காற்று, குமளி பழம் அப்படின்ட்டு விரலிகள் கூட அணிந்திருக்கக்கூடிய மணிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லா வளத்தையும் காட்டி விட்டார்கள். நாட்டின் வளத்தை ரொம்ப எளிதாக அந்த காட்சிப்படுத்துதல்ல முதல் விஷயமாக சொல்லிவிட்டார். இப்பொழுது ஒரு யானையின் ஓசை கேட்கிறது அப்படிங்கிறத ஆரம்பிச்சார். அந்த யானையின் சத்தம் கேட்டு அவர்கள் வந்த திசையை நோக்கி பார்த்தால் ஒரு யானை, அந்த யானையை ஒரு அம்பு துளைத்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த யானையை துரத்தி வந்த ஒரு புலி, அந்த புலியையும் அந்த அம்பு தாக்கி இருக்கிறது. அந்த அம்பானது புலியையும் தாண்டி மான், மானையும் தாண்டி பன்றி, பன்றியையும் தாண்டி போய் ஒரு மரத்தில் அந்த அம்பு குத்துகிறது. அந்த மரத்தில் இருந்த உடும்பை குத்தி விடுது. அதாவது ஒரே அம்புல 5 விலங்குகளை சாய்த்து இப்படித்தான் அந்த ஹீரோ வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு உள்ள திரைப்படங்கள்ல, இன்னைக்கு உள்ள காட்சிகள்ல ஒரு ஹீரோ வந்து பல்வேறு பில்டப் கொடுத்து காட்டுவாங்க. ஆனா பல்வில் ஓரியை இந்த கதை இப்படித்தான் காட்டுகிறது. ஒரு வில்லுல இருந்து பாய்ந்த அம்புல யானை, புலி, மான், பன்றி, உடும்பு என 5ஐயும் தாக்கியது அந்த அம்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த நடந்து போய்கிட்டு இருந்த விரலியர் கூட்டம் வந்து கொஞ்ச நேரம் அப்படி விக்கித்து நின்று விட்டது. இப்படி ஒரு நபரால் அம்பை பாய்ச்ச முடியுமா? யார் அந்த நபர்னா, அங்கே ஒரு வேட்டுவன், ஒரு வேட்டுவ இளைஞன். அந்த வேட்டுவ இளைஞனை பார்க்கும் பொழுதே வேட்டுவன் போலவே தோன்றவில்லை. காரணம், அவனுடைய முகத்தில் ஒரு பொலிவு தெரிகிறது, ஒரு அன்பு தெரிகிறது, ஒரு கருணை தெரிகிறது, ஒரு வள்ளல் தன்மை தெரிகிறது. அப்படின்ட்டு அந்த காட்சி ஒரு கதாநாயகனை, கதையின் நாயகனை அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம், இவர் ஒருவேளை ஓரியாக இருக்குமோ, நமது நாட்டை ஆளக்கூடிய ஓரியாக இருக்குமோ என்று அவர்களே அவரிடத்தில் கேள்வியை வைக்கிறார்கள். தாங்கள் யார்? தாங்கள் உண்மையிலேயே வேட்டுவர் தானா அப்படிங்கிறது போல கேள்வி வைக்கிறார். அந்த கேள்வியை அவர் தவிர்த்து சமாளித்து அவர் வேறு பணிகளை, அதாவது அந்த கறி மானின் கறியை சமைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது போல அந்த கதையை கொண்டு போனார். இப்பொழுது அந்த இடத்துல இந்த விரலியர் கூட்டம் வந்து பாடல் பாடுகிறார்கள். அப்படி பாடும் பொழுது தனது நாட்டு மன்னனான ஓரியை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த பாடல் ஒலிக்க இப்பொழுது அந்த வேடத்தில் இருந்த அந்த நபருக்கு வெட்கம் அதிகரித்தது. வெட்கத்தை கண்டு இவர்கள் அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள், இவர் ஓரிதான் என்பதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். தொடர்ந்து நம்ம புராண கதையின் 3ஆம் பகுதியை பார்க்கலாம். நான் இப்ப சொல்லும் பொழுது ஒரு திரைப்படத்தின் வாயிலாக ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல அந்த காட்சியை நான் பார்த்தேன், அதை உங்களிடம் கொடுத்தேன். அந்த யூடியூபர் கதை கொடுக்கும் பொழுது அப்படித்தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் அப்படி கூறினேன். வாங்க தொடர்ந்து 3ஆம் பகுதியை கேட்கலாம்.
குறிப்பா இந்த காட்சியை நான் உங்களுக்கு சொன்ன பின்னாடி உங்களை நிறைய பேருக்கு நிறைய கருத்துகள் இருக்கலாம், அதனால சொல்றேன். சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உணவின் ஒரு முக்கியமான பகுதியா தான் இறைச்சி இருந்தது. குறிப்பா காட்டு பகுதி, மலைப்பகுதியை சேர்ந்தவர்களுக்கு வேட்டையாடுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தொழில். என்னதான் வேட்டையாடினாலும் அவங்களுக்கு தன்னுடைய காட்டுல எந்த விலங்கினம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும், எது குறைவா இருக்கு எது அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறதும் அதோடைய இனப்பெருக்க காலமும் நல்லாவே தெரியும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக, அது மாதிரிதான் எந்த விலங்கினமும் அழிந்து போற அளவுக்கு அவங்க வேட்டையாடினதும் கிடையாது. அந்நியர்கள் யாராவது தன்னுடைய காட்டுக்குள்ள வந்தா எங்க அப்படி வேட்டையாடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படக்கூட செஞ்சாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கொல்லிமலைக்கு ஒரு புலவர் வராரு. அந்த புலவரை பார்த்த உடனேயே ஓரிக்கு தெரிஞ்சு போச்சு அவர் மிகவும் வறுமையில வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து தன்னுடைய அரண்மனையில தங்கவும் வச்சிருக்கிறாரு. அந்த அரண்மனையில தங்கி இருக்கிற புலவருக்கு ஒரு சில நாட்கள்ல தான் எதுக்கு அங்க வந்தோம் அப்படிங்கறதே கூட மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஓரியுடைய விருந்தோம்பல் இருந்தது. பின்னாடி ஒரு நாள் அந்த புலவர் அந்த அரண்மனை வழியா நடந்து போகும்போது ஓரியுடைய பணிப்பெண்கள் ஒரு மாலை தொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்க தொடுத்துட்டு இருந்தது நீல நிற மணிகளால் ஆன குவளைப்பூவை வெள்ளி நார்ல தொடுத்த ஒரு மாலை. அந்த மாலையத்தான் தன்னிடம் வந்து பாடும் புலவர்களுக்கு பரிசா கொடுப்பாரு ஓரி. அந்த நீல மணி மலர்களை பார்த்ததும் தான் இங்க பாடுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கறது அந்த புலவருக்கு ஞாபகம் வர அந்த புலவர் ஓரியிடம் போய் பாடல் பாடுறாரு. அந்த பாடலின் பொருள் உணர்ந்து அவருக்கு பரிசில்கள் வழங்கப்படுது. மிகுதியான அந்த பரிசில்களை வாங்கினதும் பக்கத்துல இருக்கிற ஓரியின் நாட்டவர்கள் கிட்ட அந்த புலவர் கேக்குறாரு, இப்படி எல்லாருக்கும் உங்க மன்னன் வாரி வாரி வழங்குறாரே, இப்படி கொடுத்துட்டே இருந்தா உங்க நாட்டுல இருக்கிற வளங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த நாட்டு மக்கள் பதில் சொல்றாங்க, எங்க மலை என்ன சாதாரண மலையா? இந்த கொல்லி மலையில அத்தனை வளங்கள் இருக்கு. எங்களுடைய மலையில நிறைய சந்தன மரங்கள் இருக்கு, அதை விட நிறைய மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகளை எல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்ச ஆட்களும் எங்க மலையில இருக்காங்க. அதனால இப்போ எங்க மன்னன் கொடுக்கிற மாதிரி 2 மடங்கு பொருள் கொடுக்க கூட எங்க கிட்ட வளங்கள் இருக்கு, அதனால நாங்க கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்ன நேரமா என்னன்னு தெரியல, அந்த கொல்லிமலைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அது என்ன ஆபத்து, அதை வல்வில் ஓரி எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து இப்போ அவர் வல்வில் ஓரி என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். அவர் அந்த மாமிசத்தை சமைத்தார் அப்படின்னு சொன்னபோது புராணத்துல சமைத்து சாப்பிட்டார்கள், ஆகையால் தவறொன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த யூடியூபர் அந்த விஷயத்த குறிப்பிட்டு ஏன் வேட்டையாடுனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் ஒரு கொசுறு செய்தியையும் கொடுத்துட்டு போனார். வேட்டையாடுதல் நம்ம எல்லாரையுமே நம்ம எல்லா மன்னர்களையுமே நம்ம கேள்விப்படும் போது புராண கதைகள் கேட்கும் போதெல்லாம் வேட்டையாடுதல் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வேட்டையாடுறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கறிக்காகவா, உணவுக்காகவா, இல்ல வேற ஏதேனும் கொடிய விலங்குகளை கொள்வதற்காகவா, மக்களை காப்பதற்காகவா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கு. வேட்டை என்பது ஏன் அப்படிங்கிற ஒரு செய்திய இந்த கொசுறு செய்தியோடு சேர்த்து எனக்கு நினைவுக்கு வந்ததையும் சொல்லிவிட்டு பிறகு ஒரு நாள் இதை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ ஒரு காடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த காட்டுப்பகுதி நாட்டுக்கு வெளியில இருக்கு, காட்டுக்கு உள்ள நாடு இருக்கலாம், நாட்டுக்கு வெளியே காடு இருக்கும். இதுதான் அந்த காலத்துல இருந்து அப்படின்னு வைத்துக் கொள்வோம். இந்த காட்டு பகுதி அப்படிங்கிறது கொள்ளையர்களின் கூடாரமாக இருக்கு, சரிங்களா? இந்த கொள்ளையர்களின் கூடாரத்தில் ரைடு அப்படின்னு ஒண்ணு நடக்குது அல்லவா? இப்போ காவல்துறையினர் செய்வார்கள், இரவில் ரோந்து செல்வார்கள். அந்த ரோந்து செல்லும் பொழுது ஒரு சைரன் இப்பொழுது ஒலிக்கிறது. இந்த கூர்க்காக்கள் எல்லாம் விசில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைத்திருப்பார்கள். இப்பொழுது செய்யும் பொழுது இந்த ரோந்து பயணிக்கும் பொழுது திருடர்கள் கொள்ளையர்கள் யாரேனும் எங்கேனும் பதுங்கி இருந்தால் அவர்கள் பறந்து ஓடி விடுவார்கள். காரணம், தான் அகப்பட்டு விடுவோம், பிடிபட்டு விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து. அப்போ காடுங்கிறது யாரு வேண்டாலும் பதுங்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த ஒரு மன்னன் ரோந்து செல்வதுதான் முதல்ல வேட்டை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு புதர் எப்படி இருக்கும், ஒரு மறைவான இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனது படை வீரர்களோடு சென்று ரோந்து செல்வதை மக்களின் பார்வைக்கு அவர்கள்
வேட்டையாட செல்வது போல காட்டிக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கொசறு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு, இன்னும் ஏன் அப்படி சென்றவர்கள் வேட்டையாடி மிருகங்களை கொன்றார்கள் அப்படிங்கிற செய்தியை வருங்காலங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு அது நிச்சயமா அதை பத்தி முழு பதிவு பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம கதைக்குள்ள வரலாம். அப்படி அவர்கள் போய் வேட்டையாடி வந்த சம்பவம், அந்த மன்னனை புகழ்ந்து பாடினார்கள். அதுவரை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு புலவர் வருகிறார். புலவர் யார் ஓரியை பற்றி பாடினாலும் சரி, யார் நாடினாலும் சரி, அவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவது ஓரியின் கொடை வள்ளல்ல அது ஒரு முக்கியமான தன்மை. எப்படின்னா, தான் ஏன் வந்தோம் என்பதை மறக்கும் அளவுக்கு, அதாவது ஒரு புலவர் ஒரு காரணமாக வந்திருப்பார். ஓரியை பார்த்து அவரை நாடி அவருக்கு ஒரு பாட்டை பாடி நாம் அவரிடம் ஏதேனும் பெற்று தமது குடும்பத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணி அவர் வந்து இருக்கிறார். அப்படி வந்த நபருக்கு தான் ஏன் வந்தோம் என்பதை மறந்து விட்டார். அந்த அளவுக்கு அவர் இவனுடைய உபசரிப்புல, வரவேற்புல மகிழ்ந்து மறந்து இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அங்கே இந்த நீல மாலை அப்படிங்கிற சொல்லக்கூடிய நீலமணி மாலை அப்படின்னு குறிப்பிட்டார். இந்த குவளை மலர்களை வெள்ளி நார் கொண்டு, வெள்ளியவே நாராக்கி அதுல கோர்த்துக்கிட்டார். அதை பார்க்கும் போதுதான், ஆஹா, நாம வந்தது ஓரிடம் இது கேட்டு அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நினைவே வருகிறது. காரணம், தன்னை நாடி வந்தவர்களுக்கு அந்த மாலை அணிவித்து கௌரவித்து அனுப்பி வைப்பது ஓரியின் வேலை. அந்த மாலையை பார்க்கவும் தான் வந்த வேலையவே அவர் யோசிக்கிறாரு. இப்போ போய் பாடுறாரு. பாடவும் ஓரி அவருக்கு அந்த நீலிமணி மாலையை அணிவித்து அவருக்கு போதும் போதும் என்பது அளவுக்கு அவருக்கு பொன்னும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். இதை பார்த்த அந்த புலவர், அனுபவித்த அந்த புலவர் அவரை வணங்கி வெளியில் அந்த மக்களிடம் குறிப்பிடுகிறார். இப்படி உங்களுடைய மன்னர் என்னை திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு பொருட்களை அள்ளி என்னிடம் தருகிறார். இது எப்படி அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது, குறைந்து விடாதா என்றாவது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வைக்கும்போது அந்த மக்கள் சொல்கிறார்கள், அல்ல குறையாத ஒரு கொல்லிமலை எங்களிடம் இருக்கும் பொழுது நாங்கள் இன்னும் எங்கள் மன்னர் எத்தனை நபர்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் எங்களுக்கு விளைந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. யார் கண்ணு பட்டதோ அப்படிங்கிறது போல. அந்த காலகட்டத்துல குதிரை மலையை ஆட்சி செய்த அதிகமான் நெடுமான் அஞ்சிக்கும் சேர நாட்டு மன்னரான பெருஞ்சேரல் இரும்புரைக்கும் ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருந்தது. சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்புரை அதிகமான் நெடுமான் அஞ்சியின் மீது போர் தொடுக்க முடிவு செஞ்சிட்டாரு. அதனால குதிரை மலையை சுற்றி இருக்கிற எல்லை பகுதியில இருக்கிற எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பி, உங்களுடைய நாட்டை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும், என்னுடைய ஆட்சிக்கு கீழ் உங்களுடைய ஆட்சியை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ பெரிய சேர மன்னன் கிட்ட போய் நம்ம எப்படி பிரச்சனை பண்ண முடியும்? அதனால பல மன்னர்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. ஒரு சில மன்னர்கள் ஒத்துழைக்கல அப்படின்னாலும் அடக்குமுறையால அவங்களுடைய பகுதி கைப்பற்றப்படுது. அதே மாதிரியான ஒரு ஓலை வல்வில் ஆதன் ஓரிக்கும் அனுப்பப்படுது. அந்த ஓலையை பார்த்த வல்வில் ஆதன் ஓரியின் கண்கள் சிவந்தது. ஏன்னா சேர மன்னன் சும்மா ஒன்னும் நாட்டை கேட்கல. ஒருவேளை இந்த கொல்லிமலையை பிடிச்சா சேர மன்னன் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? தன்னுடைய படை தளவாடங்களை கொல்லிமலையில அமைப்பாரு. சேர மன்னனுடைய படை மிக பெரியது. அந்த பெரிய படைக்கு தளவாடங்களை அங்க அமைச்சா கொல்லிமலையின் இயற்கை வளங்கள் என்ன ஆகும்? பொன்னோ மணியோ திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். இந்த மலையுடைய இயற்கை வளங்களை எப்படி திருப்பி கொண்டு வர்றது? இந்த யோசனை தான் வல்வில் ஓரிக்கு. இந்த மலையை ஒப்படைக்க முடியாது அப்படின்னு பதில் ஓலை அனுப்புறாரு வல்வில் ஓரி. வல்வில் ஓரி கிட்ட இருந்து வந்த அந்த ஓலையை பார்த்த சேர மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்தது. உடனடியா மலையமான் திருமுடிக்காரியை கூப்பிட்டு அனுப்புறாரு. வல்வில் ஓரியுடனான அந்த போருக்கு ஏற்பாடு செய்யறாரு. இப்ப வல்வில் ஓரிக்கு 2 வழிகள் தான் இருக்கு. 1, சேர மன்னன் கிட்ட சமாதானமா போய் வாழ்நாள் முழுவதும் ஒரு பழியை சுமக்கிறது. 2, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த போர்ல கலந்துக்கிறது. அந்த 2வது முடிவை தான் வல்வில் ஓரி எடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கு அந்த நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் பலரும் துணை புரியுறாங்க. அவங்களுக்கும் நல்லாவே வில்வித்தை தெரியும். அதனால தங்களுடைய வில்லில் நாணேற்றி அந்த போருக்கு தயாராகிறாங்க. போருக்கான நாள் வருது. மலையமான் திருமுடிக்காரியுடைய படைகள் கொல்லிமலையை வந்து அடையுது. காரியின் படை அளவை பார்க்கும்போது ஓரியின் படையளவு மிகவும் சின்னது. ஆனாலும்
ஓரியின் நாட்டு வீரர்கள் ஒருத்தர் கண்ணில் கூட கொஞ்சம் கூட பயம் இல்லை. வல்வில் ஓரி தன்னுடைய படையை சாதுரியமாக முன்னகர்த்தி இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி பண்றாரு. ஆனா எல்லாத்தையும் மீறி கடைசியா வல்வில் ஆதன் ஓரியும் மலையமான் திருமுடிக்காரியும் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஓரியின் கண்களும் கோவத்தால சிவந்திருக்கு, காரியின் கண்களும் கோவத்தால சிவந்திருக்கு. 2 பேரும் நேருக்கு நேர் ஒருத்தரோட ஒருத்தர் மோதுறாங்க. கடுமையான போராட்டத்துக்கு பின்னாடி மலையமான் திருமுடிக்காரியுடைய வேல் வல்வில் ஆதன் ஓரியின் மார்பில் இறங்குது. அந்த நேரத்திலேயே தன்னுடைய குதிரையிலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுறாரு வல்வில் ஆதன் ஓரி. மறுபடியும் அவர் எழும்ப முயற்சி செய்யும் போது காரியுடைய வேல் இன்னொரு முறை அவருடைய நெஞ்சில பாயுது. அந்த கணத்துல தன்னுடைய ஒரு கண்ணுல குருதி வழிய, இன்னொரு கண்ணுல இந்த கொல்லிமலையை காப்பாத்தாம போறோமே அப்படிங்கிற ஏக்கம் தெரிய வீர மரணம் அடைகிறாரு வல்வில் ஆதன் ஓரி. ஓரியின் மரணத்துக்கு பின்னாடி இந்த கொல்லிமலை சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறையிடம் ஒப்படைக்கப்படுது. வெற்றியடைந்த மலையமான் திருமுடிக்காரியுடைய வீரர்கள் ஓரியின் நாட்டு தெரு வழியாக நடந்து வரும்போது ஓரியின் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வைத்த ஒப்பாரியும் ஓலமும் அந்த விண்ணையே தொட்டுது அப்படின்னு பாடல்கள் சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் குறுநில மன்னரான வல்வில் ஆதன் ஓரி மரணம் அடையல. ஏன்னா தன்னுடைய நாட்டின் இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவரை, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மனது உள்ளவரை, சங்க இலக்கியங்கள் உள்ளவரை வல்வில் ஆதன் ஓரியின் புகழும் நீடிக்கும். தொடர்ந்து நம்ம வல்வில் ஆதன் ஓரி அப்படிங்கிற ஒரு நபருடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கோம். இப்போ யார் கண்பற்றுவதோ அப்படிங்கிறது போல நம்ம சொன்னோம். யார் கண்பட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. குதிரைமலையை ஆட்சி செய்த அதிகமான் பெருஞ்சேரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்போரை அப்படிங்கிற நபருக்கும் ஒரு யார் இந்த குட்டி குட்டி நாடுகளை கூட கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் போது இந்த பெருஞ்சேரல் சேரமானுக்கு துணையாக காரி அப்படிங்கிற ஒரு மன்னர், கடையெழு வள்ளல்கள்ல இன்னொரு நபர், நம்ம ஏற்கனவே அந்த கதையை பார்த்திருக்கோம். அந்த காரி இங்கே ஓரியின் நாட்டை கைப்பற்றுவதற்கு போருக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தபால் அனுப்புறாங்க. அதாவது உங்க நாட்டை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஆட்சி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓரி அந்த லெட்டரை படிக்கும் போதே அவருக்கு கண்ணில் கோபம் கொப்பளிக்கிறது. தான் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் நாட்டை ஒப்படைக்க முடியாது, என்னுடைய இயற்கை வளங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு அதை அழிவதை என் கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இயற்கையின்பால் அந்த ஆசை கொண்ட அந்த ஓரி, இயற்கை வளங்களை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த ஓரி போருக்கு தயாராகி விடுகிறார். இப்பொழுது காரிக்கும் ஓரிக்கும் போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது. ஓரி அப்படிங்கிற அந்த பெயரே ஏன் வந்ததுன்னா அவர் வைத்திருக்கக்கூடிய குதிரையின் பெயர் ஓரி அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் ஏற்கனவே காரியின் கதையில நம்ம பார்த்திருப்போம். சோ அப்படி தன்னுடைய ஓரியின் கதை குதிரையின் மேல் ஏறி போருக்கு செல்கிறார். அந்த போர் அப்படின்றது ஒரு சின்ன அணிக்கும் ஒரு பெரிய அணிக்கும் ஒரு படைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான். ஆனா இந்த சின்ன அணியில இளைஞர்களை கொண்ட ஒரு குட்டி அணியாக இருந்தால் கூட அவர்கள் கண்களில் ஒரு சிறு மிரட்சி கூட கிடையாது, ஒரு சிறு துளி பயம் கூட கிடையாது. அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அப்படி போர் நடந்து கொண்டிருக்கும் போது காரி ஓரியை சாய்த்து விடுகிறார். நெஞ்சில் மார்பில் குத்தப்பட்டு அவர் அங்கே இறக்குகிறார். ஓரி இறந்து விடுகிறார். கண்களில் இறக்கும் பொழுது கூட இந்த இயற்கையை அழிந்து விடுமோ என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் கண்மூடியதாக அந்த செய்தி முடிந்தது. இப்போ பெருஞ்சேரல் சேரமான்ட்ட இந்த நாடு ஒப்படைக்கப்படுகிறது. அப்போ அவர் வெற்றி கழிப்புல அந்த நாட்டை சுற்றி வரும்போது அந்த மக்களுடைய எதிர்ப்பு, அவங்க ஓலம் ஒப்பாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க. எதிர்ப்பை கண்டு மிரண்டான். ஒரு மன்னன் இறந்தும் அந்த மன்னன் மீது மக்கள் இவ்வளவு அன்பு காட்டினார்களா, அப்படிப்பட்ட மன்னனைத்தான் நாம் கொன்றோமா அப்படின்ட்டு அவன் வெக்கி தலைகுனியும் அளவுக்கு வல்வில் ஓரியுடைய புகழை அந்த மக்கள் பாடினார்கள். பாடி இவர்களை விரட்டும் அளவிற்கு மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு அங்கே கூடினார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை முடிவுக்கு வரும். இன்றைக்கும் ஒரு குட்டி நாடு, ஒரு கொல்லிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 17 ஊர்களை சேர்த்து ஆட்சி செய்த ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய புகழ் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா
இயற்கையின் பால் அவர் வைத்த ஒரு ஆசை தான். இயற்கை இயற்கை அப்படின்ட்டு ஓரியை பத்தி நான் குறிப்பிடும் போதெல்லாம் குறிப்பிடுகிறேன். ஏன் அப்படிங்கிற ஒரு விவரத்தை நிச்சயமாக வரும் நாட்கள்ல நம்ம குறிப்பிடலாம். இப்பொழுது நமது எட்டு நடையின் 2ஆம் பகுதியும் முடிவுக்கு வருகிறது. வாருங்கள் நம்முடைய தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். வல்வில் ஆதன் ஓரி அப்படிங்கிற அந்த அற்புதமான கதையை நாம் தெரிந்துகிட்டோம். ஸோ எப்படி இருந்தாங்க, எப்படி அந்த நாடு இருந்துச்சு, எப்படி அள்ளி கொடுத்தாங்க, ஏன் மறைந்தாங்க அப்படிங்கிறது வரையும் வந்தோம். ஸோ இதுல இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறது ஓரியிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவர் ஏன் வேட்டையாடினார் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு சிறு செய்தியா பார்த்தோம். இந்த வேட்டைக்கும் இயற்கைக்குமே தொடர்பு உண்டு. எந்த இனத்தை எவ்வளவு வைத்திருக்க வேண்டும் என்பதை அரசு இன்னைக்கு கணக்கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பொழுது அந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வேட்டையில் ஆரம்பித்தது. எந்த மிருகத்தை எவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு அழிக்க வேண்டும், எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இயற்கை வளத்தை காப்பதற்கு ஒரு மன்னன் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முடிவு. அதை பற்றித்தான் பிறகு ஒரு நாள் கூறுகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டேன். ஸோ தொடர்ந்து நமது எட்டு நடையின் 2ஆம் பகுதி முடிவு வருகிறது. வாருங்கள் நம்முடைய ஒரு தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.